வணக்கம் மாம்ச. கேள்விப்பட்டேன் ஏதோ குழந்தைல பிறந்திருக்குன்னு. சாக்லேட்டு பார்ட்டில இல்லையா? டேய் சும்மா நானே கடுப்புல இருக்கிறேன், என்ன நீ வேற டென்ஷன் பண்ற? ஐயோ குழந்தை பிறந்திருக்கு, சந்தோஷமான விஷயம் தானே, உனக்கு என்ன கடுப்பு? முன்னையே போட்ட புள்ள இப்பயும் போட்ட புள்ள, எப்படிடா சந்தோஷம் வரும்? டேய் இன்னும் 2 மாசம் இருடா, பேசாம அவளை கழிச்சு விட்டு வேற கல்யாணம் பண்ணாதானே உருப்பிட மாட்டேங்குது. என்னது வேற கல்யாணமா? எதுக்கே வேற கல்யாணம்? ஜான் புள்ளனாலும் ஆண் புள்ள வாரிசுக்கு ஒண்ணு வேணும்டா. ஆமா, இவர் பெரிய அனில் அம்பானி பேரன். ஆண் புள்ள போலீஸ் புடிச்சுன்னு போயிருந்தாரு. அப்ப பெருசாமி பையன் இல்லைன்றதால உங்க வீட்டுக்காரி கழிச்சு விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாண்ணா, அதுக்கு தானே கழிச்சு விடுறான். அப்ப பையன் பிறக்காததுக்கு யார் காரணமோ அவங்கள கழிச்சு விட்டுறணும், அதானே? கரெக்ட்பா. அதானே, அவளை கழிச்சு விட்டு இன்னும் 3 மாசத்துல ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அப்படின்னா முதல்ல உன்னதான் கழிச்சு விடணும். பையன் பிறக்காததுக்கு பொம்பளை தானே காரணம். நான் கழிச்சு விடுறான்னு படம் என்ன கழிச்சு விட பாக்குறேன். போயா நீயும். ஓ பெருசாமி வாயாங்க. இந்த பாரு, ஒரு பொம்பளைக்கு பையனா பொண்ணான்னு முடிவு பண்றது ஆம்பளை கையில தான் இருக்குது. ஏன்னாக்கல ஆண் கிட்ட ஒரு எக்ஸ் குரோமோசோம் போனாக்கல பொண்ணா பிறக்கும், அதே ஆண் கிட்ட ஒரு ஒய் குரோமோசோம் போனாக்கல ஆணா பிறக்கும். அப்ப ஒரு பையனா பிறக்கிறதும் பொண்ணா பிறக்கிறது காரணம் ஆண்கள் தான். பேசாம உன்னை கழிச்சு விட்டுட்டு வீட்டுக்காரிக்கான ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டுறலாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி.